பகுதியில குழந்தைய விற்க முயற்சி செஞ்ச 3 பெண்களை போலீசார் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதை பத்தி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். இப்ப திரையில நாம பார்க்கிறது முதலாவதா இருக்கிற பெண்மணி பேரு ரதி தேவி. கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரதி தேவி தாம் பெத்த குழந்தைய வளர்க்க கஷ்டப்படுறதுனால என்ன பண்றதுன்னு ஆலோசனை கேட்க இன்னொரு பெண்ணை பார்க்க போயிருக்காங்க. அந்த இன்னொரு பெண் யாரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இவங்களுடைய பேர் தான் வித்யா. வித்யா ரதி தேவியோட இந்த நிலையை பார்த்து ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. அந்த ஐடியா தான் இப்ப இவங்களை கம்பியனை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரதி தேவி கிட்ட உன் குழந்தைய வித்துடலாம், அதுல வர பணத்தை பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இவங்க ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காங்க. இதுக்கு ரதி தேவியும் சம்மதம் சொல்ல அடுத்த நகர்வை எடுத்திருக்காங்க இந்த வித்யா. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே பகுதியில வீட்டு புரோக்கரா இருக்கிற ஒரு பேரு கார்த்திக். கார்த்திக்கு போன் செஞ்ச வித்யா தாங்கிட்ட ஒரு ஆண் குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய விற்கணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு 12 லட்சம் ரூபாய் விலை நிர்ணயமும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட குழந்தைய வித்தா அதுல வர பணத்துல 2 லட்சம் கமிஷன் எனக்கு, குழந்தையோட அம்மாவுக்கு 10 லட்சம், மீதம் எவ்வளவு தேருதோ அது உனக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. சரி, அப்ப கார்த்தி இந்த குழந்தைய விற்பனைக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஆனா கார்த்தி அப்படிங்கிற நபர் என்ன செஞ்சிருக்காருன்னா, உடனே போலீசாருக்கு ரகசிய தகவலை கொடுத்திருக்காரு. உடனே போலீசாரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கார்த்திக் கிட்ட வித்யா கிட்ட பேசி எங்க வரணும்னு டீலை முடிக்கணும்னு கேட்க சொல்லியிருக்காங்க. கார்த்திக்கும் அதையே செய்ய வித்யா ஒரு ஸ்பாட்டை சொல்லியிருக்காங்க. அங்க கார்த்திக்கும் போக மறைஞ்சிருந்த போலீசார் வித்யாவை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அதற்கடுத்தபடியா அம்பத்தூர் மேனாம்பேடு பகுதியில் இருக்க வித்யாவோட வீட்டில இருந்த குழந்தையோட அம்மாவான ரதி தேவியையோ, அதே மாதிரி இவங்களோட சதி வேலைக்கு உடந்தையா இருந்த இன்னொரு பெண்ணான தீபா, இவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. மொத்தமா இந்த வழக்குல 3 பேரையும் கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தின போலீசார் இப்ப இவங்க 3 பேரையும் புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. வித்யாவுடைய வீட்டில இருந்து ரதி தேவியோட ஆண் குழந்தையும் அப்புறம் இன்னொரு குழந்தையும் போலீசார் பத்திரமா மீட்டிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளையும் அரசு குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து வித்யா செல்போன்ல ஆய்வு செஞ்சப்ப பல குழந்தைகளோட புகைப்படமும் அதுல கிடைச்சிருக்கு. இதனால ஒருவேளை வித்யா குழந்தைகளை விற்பனை செய்யறாங்களா, இவங்களோட யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி போலீசார் இப்ப தீவிரமா விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.